இளைஞர்களுடைய வாழ்வின் வளர்ச்சி குறித்து அரிய ஆலோசனைகள் பலவற்றை வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் விவேகானந்தருக்கு இணை சொல்ல இன்னொருவர் நேற்றுமில்லை, இன்றுமில்லை, இனியும் ஒருவர் வரப்போவதில்லை. நான் ஒவ்வொரு நாளும் காலையில் கண்விழிக்கிற பொழுது 2 வழக்கங்களை வைத்திருக்கிறேன். நான் புலர்காலை பொழுதில் கண்விழிக்கிற பொழுது உடனே கண்விழித்து யாரையும் பார்த்து விட மாட்டேன். கண்ணை திறப்பதற்கு முன்பு என்னுடைய 2 உள்ளங்கைகளை விரித்து கொள்வேன். ஒரு பக்கம் என்னை பெற்றெடுத்த தாயையும், இன்னொரு பக்கம் நான் பிறப்பதற்கு காரணமான என் தந்தையையும் மானசீகமாக கொண்டு வந்து 2 உள்ளங்கைகளில் நிறுத்தி, அதற்கு பிறகு நான் விழி திறந்து பார்த்து முதலில் அம்மா என்று சொல்வேன், பிறகு அப்பா என்று சொல்வேன். முதலில் நான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் கண் திறந்து பார்ப்பது என்னுடைய பெற்றோரை. முதலில் ஒவ்வொரு நாளும் இதழ் விரித்து நான் உரைப்பது என்னுடைய தாய் தந்தை பெயரை. ஏன்? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ரோமின் மிகச்சிறந்த சிந்தனையாளனாகவும் பேச்சாளனாகவும் வீறு பெற்று விளங்கிய சிசரோ சொன்னான், கிராட்டிடியூட் இஸ் த மதர் ஆஃப் ஆல் வர்ச்சியூஸ் என்று. கிராட்டிடியூட் இஸ் தி மதர் ஆஃப் ஆல் வர்ச்சியூஸ். எல்லா நல்ல பண்புகளுக்கும் தாயாக இருப்பது நன்றி உணர்ச்சி தான் என்றான். நன்றி உணர்ச்சியோடு இருப்பதுதான் உண்மையான மனிதத்துவம். ஒவ்வொரு நாளையும் நாம் நன்றியோடு தொடங்க வேண்டும். காரணம், மேன் இஸ் எ சோஷியல் அனிமல் என்று பிளாட்டோ சொன்னதை நினைவிலே நிறுத்துங்கள். நாம் சமூக விலங்குகள். தனியாகவே பிறந்து, தனியாகவே வளர்ந்து, தனியாகவே வாழ்ந்து, தனியாகவே செத்துவிட முடியாது. ஒவ்வொரு கணமும் யாராவது ஒருவருடைய துணையோடு தான் நம்முடைய வாழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நமக்கு துணை நிற்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நன்றி பாராட்டுகிற உள்ளம் முதலில் நமக்கு வந்து வாய்க்க வேண்டும். நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு வங்கிக்கு செல்கிறீர்கள். நீங்கள் ஒரு படிவத்தை பூர்த்தி செய்து பணத்தை எடுக்க நினைக்கிறீர்கள். படிவத்தை பூர்த்தி செய்வதற்காக உங்கள் பேனாவை பார்க்கிற பொழுது கொண்டு வர மறந்திருப்பது தெரிகிறது. இப்பொழுது உங்கள் கையில் பேனா இல்லை. யாராவது ஒருவர் பேனா வைத்திருக்கிறாரா என்று பார்க்கிறீர்கள். வைத்திருப்பவரிடம் இரவலாக கேட்கிறீர்கள். அவர் பேனாவை கொடுக்கிறார். நன்றாக நினைவில் நிறுத்த வேண்டும். அவர் கொடுத்த பேனாவை எடுத்து படிவத்தை நான் பூர்த்தி செய்கிறேன். அதிகபட்சம் 2 துளி மையை மட்டும்தான் நான் செலவழித்திருப்பேன். At the outset, I would like to invoke the blessings of the Holy Trio. I would also like to seek the blessings of Swami Atma Ramanandaji, with whose divine blessings I have the presence today here amidst you all. Well, when I was asked about a year back, sharing about Swami Vivekananda Youth Movement's annual report with the Coimbatore Ashram, it was both a blessing and also a pleasant surprise for me. It was only then that I realized that the ashram has taken up this innovative program on the occasion of the 150th birth anniversary of Swami Vivekananda ji, and I had the proud privilege to accept this invitation which Swami Atma Ramananda ji requested me to be here in the very first week of December 2011.
Well, what am I going to share with this large audience, all of whom are definitely younger to me, but many of whom are older than the time when we all started Swami Vivekananda Youth Movement. I would like to start my discussion, my own journey within the organization, and what prompted me or motivated me to come to this platform. Well, I just would like to recount. ஒரு ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரியின் நாவிலிருந்து வெள்ளிமணி ஒலித்தது போல் எப்படி ஆங்கிலம் வந்ததோ அப்படி உங்களுடைய நாவிலிருந்து ஆங்கிலம் வர வேண்டும். ஆனால் என் அன்பு இளைஞர்களே, உங்களிடத்தில் ஆங்கில தனம் மட்டும் வந்துவிடக்கூடாது. ஆங்கிலம் தெரிவது வேறு, ஆங்கில தனம் என்பது வேறு. தயவு செய்து 2 பேர் சந்திக்கிற போது வணக்கம் என்று சொல்லுங்கள். நம்ம சொல்ல மாட்டோமே, நாங்கெல்லாம் கல்லூரியில் படிக்கிறோம், கல்லூரியில் காலேஜில் படிக்கிறோம், அதனால குட் மார்னிங். ஏனென்றால் ஷேக்ஸ்பியருக்கு பேத்தியும் பெர்னார்ட் ஷாவுக்கு பேத்தியும் சந்திக்கிறார்கள். வணக்கம்னு சொல்லக்கூடாதாப்பா? வணக்கம்னு சொல்லக்கூடாதா? நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் சொல்லணுமானா குட் மார்னிங் என்று நீங்க மத்தியானம் சொல்ல மாட்டீங்க இல்லையா? மாலையில சந்திக்கிற போது குட் மார்னிங்னு சொல்ல மாட்டீங்க. ஒன்று குட் ஆஃப்டர்நூன் சொல்லணும், குட் ஈவினிங் சொல்லணும், குட் நைட் சொல்லணும். ஆனால் வணக்கம் என்பதை நீங்கள் எந்த நேரத்திலும் எப்போதும் சொல்லலாம் என்றால் அந்த சொல் எவ்வளவு பொருளை அடக்கி இருக்கிறதோ அதை விட இனிமையானது. அப்படித்தானே? ஆனா நம்முடைய நாவில இன்றைக்கு கல்வி என்பது உண்மையை தேடுவதாக இருக்கணும், நமக்கு வெளிச்சத்தை தருவதாக இருக்க வேண்டும். நம்முடைய அறிவில் இருக்கக்கூடிய அறியாமையை அகற்றிவிட்டு எது உண்மையோ அதை தருகிறது எதுவோ அதன் பெயர் தான் கல்வி. நமது மூளையை அடிமைப்படுத்துவதல்ல. நான் சென்ற ஆண்டு சொன்னதை இப்பவும் வலியுறுத்தி சொல்லுகிறேன். ஆங்கிலேயர்கள் நமது கால்களிலும் கைகளிலும் மட்டும் விலங்கு போடவில்லை, அவர்கள் நமது மூளையில் விலங்கு போட்டார்கள். கால்களிலும் கைகளிலும் போடப்பட்ட விலங்குகளை நாம் உடைத்தெறிந்து விட்டோம். ஆனால் மூளையில் விலங்கு போடப்பட்டிருக்கிறது என்று அறியாமலேயே இன்னும் நாம் அடிமைகளாகவே இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது வேதனைக்குரிய ஒன்று. அது மாறணும்ப்பா. இப்ப நீங்க சாப்பிடுகிற போது மத்தியானம் சாப்பிட்டீங்கல்ல, சோறு வேண்டும் என்று கேட்டவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர்? கொஞ்சம் ரைஸ் போடுங்க. தமிழ்நாட்டில் சோறே இல்லையா? கொஞ்சம் ரைஸ் போடுங்க. அடே, அரிசிக்கும் ரைஸ் தான்டா, சோறுக்கும் ரைஸ் தான். இனிமேல் எல்லாம் நம்ம சொல்லி வைக்கணும், யாராவது கொஞ்சம் ரைஸ் போடுங்கன்னு சொன்னா அரிசியை கொட்டிடணும். கர்ட் ரைஸ், ஏன் இவ்வளவு சிரமப்படுற? தயிர் சாதம்னு சொல்ல, கர்ட் ரைஸ். அதுல இன்னும் சில பேர் தோசைன்னு சொல்ல மாட்டேங்கிறான்ப்பா, தோசா. ஏன்னா இப்ப நேரடியா அங்கிருந்து இறக்குமதி ஆகி இருக்கிறாங்க. இதுதான்ப்பா ஆங்கிலத்தனம். நீங்கள் கற்றவர்களாக இருக்க வேண்டுமே தவிர என் தம்பிகளே, நீங்கள் இந்த போலி மயக்கத்திற்கு ஆளாகி விடாதீர்கள். அறிவு என்பதை பற்றி சொல்லித்தந்த நமது சுவாமிஜி நமக்கு அதைத்தான் சொல்லிக் கொடுத்தார். உங்களிடத்தில் அறிவும் ஆண்மையும் வீரமும் இருக்க வேண்டுமே தவிர தயவு செய்து அடிமைத்தனத்தை மட்டும் ஒருபோதும் சுமந்து கொள்ளாதீர்கள். உலகம் முழுமையும் ஞானத்தை கொடுக்கின்ற ஒரு நாடு இருக்குமானால் அந்த நாட்டினுடைய பெயர்தான் பாரத திருநாடு. எனவேதான் மகாகவி பாரதி சொன்னார், எல்லோரும் அமரத்துவம் எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும். ஆம் ஆம் ஆம், இந்தியா உலகிற்கு அளிக்கும். இது பாரதியினுடைய வார்த்தை அல்ல, சுவாமிஜியினுடைய வார்த்தைகளை பாரதி எதிரொலித்தார். நீங்க பாரதியினுடைய கவிதை என்ன சம்ஸ்கிருதத்தை படிச்சு என்ன பண்ண போறேன்னு என்கிட்ட ரொம்ப நண்பராக இருந்த ஒரு ப்ரொஃபஸர், எக்கனாமிக்ஸில் ப்ரொஃபஸர், இப்போ விவேகானந்தா காலேஜில் மிக உயர்ந்த நிலையில் இருந்தார். அவர் கூட சொன்னார், நான் உனக்கு எக்கனாமிக்ஸ் கொடுக்குறேன், எக்கனாமிக்ஸில் சேர்ந்துரு என்று சொன்னார். ஆனால் நான் இந்த கருத்தினால் உந்தப்பட்டு படித்தால் சமஸ்கிருதம் தான் படிப்பேன், இல்லை என்றால் பிற வேறு வேலைகளுக்கு சென்று விடுவேன் என்று கூறி அதை எடுத்து படித்தேன். அதனால் எனக்கு அல்ல, இந்த நாட்டுக்கு கூட உழைக்கக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு கிடைத்தது. அதைத்தான் நண்பர் அவர்கள் கூறும்போது, லண்டன் மாநகரிலே ஒரு பெரும் ஆடவல்ல பெருமானுடைய சிலையை இங்கிருந்து திருட்டி செய்தி அங்கே கொண்டு போய் விற்று
அது அங்கே ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்தபோது அங்கே இருந்த ஜட்ஜு கேட்ட கேள்விகள் எல்லாம், நீ கோயில் என்று கூறுகின்றாயே, கோயில் என்றால் என்ன? இந்த கோயிலை எப்படி கட்டினார்கள்? அங்கே வழிபாடு செய்கிறார்களே, அந்த வழிபாடுகளுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? இந்த கலைப்பொருளாக இங்கே வந்திருக்கக்கூடிய ஆடவல்ல நடராஜ பெருமானை அவர்கள் எவ்வாறு காய்ச்சி ஊற்றி எவ்வாறு அதை அந்த கோயிலிலே வழிபட்டார்கள்? அந்த கோயிலை நீங்கள் எவ்வாறு காலத்தை கணிக்கின்றீர்கள்? இதனுடைய காலம் என்ன? இது வேறு காலம் இல்லை என்பதற்கு என்ன அத்தாட்சி என்றெல்லாம் பல கேள்விகளை அந்த நீதிபதி கேட்டார். இத்தனைக்கும் நமக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரே நூல் சமஸ்கிருத நூல், ஆகமங்கள் என்று கூறக்கூடிய ஒரே நூல்கள் தான் நம்மை வெளிநாட்டிலே நீதிமன்றத்திலே நம்முடைய பண்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு ஆதாரமாக இருந்தது. அந்த நூல் சமஸ்கிருத மொழியிலே இருக்கிறது. அது எப்பொழுது அச்சிடப்பட்டது, எந்த ஆண்டு அச்சிடப்பட்டது, அதனுடைய ஜெராக்ஸ் காப்பியை கொடுங்கள், அதனுடைய மொழிபெயர்ப்பை கொடுங்கள் என்றெல்லாம் அந்த லண்டன் மாநகர நீதிமன்றத்திலே கேட்க அவையெல்லாம் கொடுத்ததன் அடிப்படையிலே நீங்களே யோஜனை பண்ணி பாருங்கள். அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். கோயில் கோயில் என்று சொல்கின்றோமே, எது கோயில்? Also, when a person's personality, his life, his energies, his time, they're all channeled towards a particular goal, it becomes much more meaningful. There is power, but undisciplined power is just waste. But the same power, when it is disciplined, becomes a source of tremendous strength. Much can be done through disciplined power. Undisciplined power is dissipating yourself. But a disciplined power means that you have found a way in which you can channel your energies, channel your time, channel yourself, your life, and gain much more greater things than you would have got otherwise. Now, youth is a natural idealist. You ask any of your friends, you yourself can look into yourself, your thinking, and you will find you are always in search of an ideal. You want an ideal society, ideal educational system, ideal teacher, ideal parent, ideal friend, ideal everywhere. Because being idealistic is something natural to a young man or a young woman. This idealism leads to a young man becoming very thoughtful, sometimes very dissatisfied with what he actually encounters in life. He therefore starts complaining and often thinks of a revolution, thinks of changing things overnight, making a sudden big spurge, because he wants something idealistic. He is a natural idealist. But soon he discovers, as he wants to make a revolution in his life, revolution in the word outside, that revolution is not a solution. Though we need change, an overnight change is not going to make a difference. It will be just as like you have a sudden spurt of something and then it dies down. What is important is evolution, a slow, gradual, sure growth within. When we speak of channeling youth power, therefore, what we are referring to is channeling human life. Why youth? Because it is during the youth, which is the best period of the human life, that one can do wonders. You're all young, in your 20s or late teens. You have a lot of possibilities, which, with all due respects to elders, they do not have. The elders do not have. They are set. They are all very much given to a
set way of life. Often they have lost enthusiasm, or they have accepted the things as they are. You talk to your own uncles, aunts, or elders, you will find this kind of an attitude. But in youth, there is so much of enthusiasm. They want to change. It is natural to them because they are idealists, they have energies, they have a bright future, they have, at least they think they have something very positive before them, a hope for them, so they want to change. It's very good that they have this desire, but it has to be channeled. Having a bright, a hopeful outlook towards life is very necessary, but that's not everything. You must know how to channel that outlook into a proper way, or else it will be just talking big, being very pious in one's thinking, but not really doing anything concrete. In the Mahabharata it is said, when a person is young, then itself he should try to become spiritual. Yuvaiva dharmashila syat kohi janati kada mrityu kalam bhavishyati. இந்த மாநாடு இவ்வளவு சிறப்பாக கோலாகலமாக